சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 11/12/2025 வியாழக்கிழமை, கார்த்திகை மாதம் 25ஆம் நாள், சப்தமி திதி இன்று மதியம் 1:57 வரை, பூரம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:55 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய, அவரவருடைய மனம் விருப்பத்திற்கேற்றாற் போல எது தேவையோ அது இயல்பாக வெற்றியடையக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இன்று அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 50 நாட்கள் குருப்பெயர்ச்சி அமைப்பில், அதிசார குருப்பெயர்ச்சி அமைப்பில் முந்தன ராசிக்கு போயிட்டு இருந்த குரு பகவான் இப்போது மறுபடியும் நிலைத்த அமைப்பாக 3ஆம் இடத்திற்கே வந்துட்டார். 3ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்க்கறதுன்றது ஒரு பெரிய கொடுப்பனையான விஷயம் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. பொதுவாக குரு பார்க்கின்ற இடங்களெல்லாம் ரொம்ப வலிமை அடையும் இல்லையா? 7, 9, 11ஆம் இடங்களை இப்போது பார்க்கிறார். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைபட்டு போன திருமண பேச்சுக்கள்லாம் மறுபடியும் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போகிறாங்க, ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டேன்றாங்களே, லெட்ரு போடுறேன்னு சொல்கிற காலமாக இது. ஒரு நிமிஷம் ஃபோன் எடுத்து பேசினா எல்லாமே பேசிடலாமே, ஆனாலும் ஒன்றும் வாயை திறக்க மாட்டேன்றாங்களேன்ற மாதிரியாக வீட்டில் மங்கள விஷயங்களே நடக்கலையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வயதான அமைப்பில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார சகோதரிகள் எல்லோருக்குமே ஒரு மனசு குளிர்ற விதமாக நம்ம வீட்டிலேயே ஒரு கெட்டி மேல சத்தம் கேட்கும் என்கின்ற ஒரு அமைப்புகள், நிலைகள் உருவாகக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. பணவரவிற்கான அடையாளங்கள், பணமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. எந்த தொழில் பண்ணால் பணம் வரும். 11ல் வேற குரு சனி இருக்கிறாரு. 2, 11ஆம் இடங்கள் மறுபடியும் புனிதத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 30 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை இப்போது ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கோட்சார ரீதியாக. ஐயா என்ன சொன்னால் என்னையா, நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல யாருக்காவது 6, 8 தசாபக்திகள் இருந்தால் ஒரு 10% ரிஷபராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இப்போ அதிசார குருப்பெயர்ச்சியில் முந்தன ராசிக்கு போன குரு பகவான் இப்போது திரும்பி வந்து விட்டார் இல்லையா? ஆக இந்த 2ஆம் இடத்து குரு பகவான் இன்னும் சில மாதங்களுக்கு, ஒரு 6 மாத காலத்திற்கு நீடிப்பார் என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலையில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். ஓடாத வியாபாரம் கொஞ்சம் ஓடிக்கொண்டு அதனால் கொஞ்சம் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. பணம் பற்றிய கவலைகள் தற்காலிகமாவது தீரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் வலுத்து அமர்ந்திருக்கின்ற கௌரவம் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், வேலைக்கு போகிறேன், தொழில் பண்ணுறேன், ஆனால் ஒன்றுமே ஒட்ட மாட்டேங்குதுங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, எப்பவும் போல் நான் தான் படாத பாடு இது படிக்கிட்டு உழைச்சி ஓடாகி போகிறேனே தவிர அதனுடைய பலன்களையே அனுபவிக்க மாட்டேன்றனேன்ற மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. என்ன இருந்தாலும் ஒரு உண்மையான உழைப்பு வீணே போகாது என்கின்ற நம்பிக்கைக்குரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். மற்றவங்க மதிக்கக்கூடிய இடத்துல இப்போ மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள். என்னதான் இருந்தாலும் அவர் வாக்கு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்பா, சொன்னபடி நடந்துக்குவார். ஏழ்மையிலும் ஒரு செம்மை, ஒரு செழுமை இருக்கின்றவராக இந்த மிதுன ராசிக்காரர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் நோட் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. 9ஆம் பாவகம் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் அப்பாவை பற்றின கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு, சொந்த ஊரிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய சூழ்நிலை என அருமையான யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இப்போது குரு பகவான் மறைஞ்சிருக்கிறார். 6, 8ஆம் பாவங்கள் இன்றைக்கு வலுத்திருக்கின்றன. கூடுதலாக சுகஸ்தானத்தையும் இன்னைக்கு குரு பார்க்கிறதுனால
உடல் மனம் இந்த சொகுசு அமைப்பிற்காக ஏதாவது பொருட்கள் வாங்கக்கூடிய நாட்கள். சிலருக்கு ஒரு நிலையில் ஒரு சின்ன பயணம் ஏற்பட்டு அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டில் சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளிலேயே வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள். இங்கேயே தங்குவோமா, இந்த நாட்டிலே இருப்போமா, திரும்ப இந்தியாவுக்கு போயிடுவோமா, திரும்ப தமிழ்நாட்டுக்கு போயிடுவோமான்னு வேற மாநிலம் வேற நாட்டில் இருந்துக்கிட்டு அங்கேயே வீடு வாங்கலாமா வேணாமா, வண்டி வாங்கலாமா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நீங்கள் இருக்கிற இடத்துலையே நல்லவைகள் நடக்கும் என்கின்ற தெளிவுகள், தீர்மானங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்குமே கொஞ்சம் பெரிய நஷ்டம் ஆனவங்க எல்லாருக்குமே படிப்படியாக அந்த நஷ்டங்கள் குறைந்து ஓரளவிற்கு லாபம் வர ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள், புதிய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைகளை பற்றிய ஒரு பெருமைகள் கண்டிப்பாக இருக்கும். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு பிள்ளையை பார்த்து, பிள்ளை நடந்து போகிற அழகை பார்த்து, பிள்ளை பேசுகின்ற அழகை பார்த்து, பிள்ளை ஒரு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பை அப்படியே ஓரமாக ஒதுங்கி இருந்து என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெற்ற குழந்தையை சந்தோஷமாக பார்க்கக்கூடிய சூழல் இன்றைக்கு அத்தனை சிம்மராசிக்கார பெற்றோர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வயதானவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கிறத போல இளைஞர்கள் பலருக்கு நல்ல வழிகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்கார இளைய பருவத்தினருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வேலைக்கு போகலாமா, இந்த படிப்பை படிக்கலாமா, இந்த தொழிலை பண்ணலாமா, அஷ்டமச்சனின்னு பயமுறுத்துறாங்களே அது நடக்குமா இது நடக்குமான்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த சனியாக இருந்தாலும் இப்போது வேதை அமைப்பில் தடைபட்டு நிற்கின்ற காரணத்தினால் சிம்மத்தின் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய அருமையான நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இன்றைக்கு வலிமையான அமைப்பில் குரு பகவான் இருக்கிறார். கூடவே அவருடைய பாவகம் 2ஆம் பாவகத்தை அவர் பார்க்கிறது. பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகளை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்தில் பிரச்சனைங்க, 7ஆம் இடத்துல இருக்கிறதுல சனி, என்ன பண்ணுறது, மனைவி இப்படி கோச்சிக்கிட்டு போகிறாங்க, அவங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, இவங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. காதல் என்பதே தரிகணதாந்தாளம் போட்டுக்கிட்டு இருக்கு. படாத பாடுபட்டு தான் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி அப்படி இப்படின்னு இருக்கோம். ஒரு சின்ன பிரச்சனையில் அவங்க பேச மாட்டேன்றாங்கன்ற மாதிரியாக கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவுகள் ஒரு மாதிரியான ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலையில் போய்கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே சற்று ஆறுதலான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். பிரியலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் மனசில் கொஞ்சம் சின்ன சின்ன இது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாம் என்கின்ற ஆறுதல் தன்மைகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் இருக்கக்கூடிய மனவேதனைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். சிலருக்கு வருமான குறைவுகள் எல்லாம் இன்னையோடு அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு வேலையை செய்கிறேன், அவருக்கு 100 ரூபா கிடைக்குது, எனக்கு 10 ரூபா தான் கிடைக்குதுன்ற மாதிரியாக இருப்பவர்களுக்கு அந்த வேலை சார்ந்த விஷயங்களில் பணப்பிரச்சனைகள் அப்படியே தீரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கு குரு பகவான் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற நிலைமையில ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய, ரிஸ்க் எடுத்து எதையும் செய்யலாம்ன்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இது வரைக்கும் பயந்துக்கிட்டே இருந்து அடித்த அடிக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களும் அப்படியே தேக்கு மரம் போல நிமிர்ந்து நின்று எதையும் எதிர்க்கக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ அனுகிரகம் இருக்கிறத அப்படியே இன்னைக்கு நீங்கள் உணர்வீங்க. என் பக்கத்திலேயே தெய்வம் நிற்குது, ஏன்னு சொன்னால் என்கிட்ட உண்மை இருக்கு, உண்மை இருக்கின்ற பக்கத்தில் தானே தெய்வம் இருக்கும் என்கின்ற ஒரு உறுதியான நிலைப்பாடு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உண்மையிலே சில பேருக்கு குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கும். இந்த வாரத்திற்குள்ளேயே டக்குன்னு ஒரு எட்டு போய் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அது காலடியில் போய் கடந்து சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து விடும் தானே, தெய்வத்தால் என்ன ஆகாதது இருக்கிறது என்பது போன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு அம்மா கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அம்மா ஒரு விஷயத்தை கொடுக்கறது, அல்லது அண்ணன் தம்பி அக்கால் தங்கை கிட்ட நம்மளை பற்றி சொல்லி அவங்களுடைய ஆதரவை கொடுக்க சொல்வது என்பது போன்ற பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட தன வீட்டை பார்க்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு.
எதிர்பாராத பண வரவு தனலாபங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தொழில் சுத்தமாக மூழ்கி போயிடுச்சு, அவ்வளவுதான், இனிமேல் அதை மீட்டெடுக்கவே முடியாது, எவ்வளவுதான் காசை போட்டுக்கிட்டே இருக்கிறது, கடலில் கிடச்ச பெருங்காயம்னு சொல்லுவாங்களே, கோடிக்கணக்கில் போட்டால் கூட சரியாக வராது போல தெரியுதே, லட்சங்கள் போச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க, லட்சங்கள்லாம் போகாது, இன்னும் சில மாதங்களில் அத்தனையும் அப்படியே டபுள் பங்காக மீட்டெடுக்க முடியும் என்கின்ற தைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத சந்திப்புகள் ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே நடக்கும். யாராவது உதவி செய்யக்கூடிய, நல்ல விதமாக வழிகாட்டக்கூடிய ஒருவருடைய எதிர்பாராத அறிமுகம், சந்திப்பு போன்றவைகள், அவர் ஏற்கனவே தொடர்பில் இருக்கிறவராக கூட இருந்து டக்குன்னு விலகினவராக இருந்திருக்கலாம், அல்லது புதியவராக இருக்கலாம். ஒரு 15 நாட்களுக்குள் எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத அறிமுகம், எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்து அதன் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பயணங்களின் மூலமான நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. போக்குவரத்து துறைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர் பெருமக்கள் எல்லாருக்குமே போனஸ் மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எல்லாமே சம்பள உயர்வு மாதிரியான விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனசில் ஒரு தைரியம், புத்துணர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். காசு இல்லைன்னா கூட நம்பிக்கை இருக்குதுங்க, காசை விட நம்பிக்கை தானங்க பெருசு அப்படின்னு இன்னைக்கு ஒரு அளவுக்கு கட்டுப்பாடோடு தத்துவம் பேசக்கூடிய நாளாகவும் இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது இல்லையா? அந்த நம்பிக்கையின் மூலமாக இன்றைக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு நட்புகள், உறவுகள் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இளைய பருவத்தினருக்கு அடுத்த வருட ஆரம்பத்திலேயே திருமணம் நடக்கும் என்பதற்கான உறுதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நினைச்சவரையே கல்யாணம் பண்ண முடியும், அப்பா அம்மா இது வரைக்குமே ஒத்துக்கவே இல்லையே, அதெல்லாம் இனிமேல் அடுத்தடுத்து நல்லபடியாக நடக்கும் என்பதற்கான சில ரூட்டு கிளியர் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. பங்கு தொழில், கூட்டு தொழில் பண்ணவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு தொழிலை எக்ஸ்பாண்ட் பண்ணலான்ற நம்பிக்கை கண்டிப்பாக வரும். ஒரு சிறிய அளவில் ஆரம்பிச்சிருக்கிறோம், ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு, இதை பெருசு பண்ணோம்னா எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 6-12ஆம் இடங்களோடு குரு பகவான் தொடர்பு கொண்டிருக்கின்ற இந்த நாளில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். கிழக்கில் இருக்கிறவங்களுக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தொழில்கள், மேற்கில் இருக்கிறவங்களுக்கு கிழக்கு மாதிரியான எதிர்த்தரப்பிடமிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. உதாரணமாக சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளோடு தான் இப்போ தொடர்புகளில் இருக்கிறேன். இதை தாண்டி அரேபிய நாடுகளோடு தொடர்புகள் ஏற்படணும், அது நல்லபடியாகவே இருக்கும். ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகளில் தொடர்புகள் இருப்பவர்களுக்கு இந்த பக்கம் கிழக்கு பக்கம் ஏதாவது ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை என மாற்றங்களின் மூலமாக முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கற்கள் சார்ந்த, மரம் சார்ந்த, மண் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது நல்லவைகள். ஒரு கிரானைட்டு, குவாரி சம்பந்தப்பட்டவர்கள், போர்வெல் வச்சிருக்கக்கூடியவர்கள், நிலத்தை தோண்டக்கூடியவர்கள், கிணறு, ஆறு சம்பந்தப்பட்ட, ஆற்று மணல் சம்பந்தப்பட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த பொருளாதார தேக்கங்கள் எல்லாம் விலகக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. 11ஆம் பாவகம் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறது மாதிரியே 7ஆம் பாவகமும் மிகப்பெரிய சிறந்த நல்ல அமைப்பில் இருக்குது. ஆகவே எதிலும் ஒரு தொட்டது துளங்கக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அண்ணனை பற்றின கவலை, அக்காவை பற்றின கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு உண்டு. அண்ணனே அக்காலே உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இது நாள் வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நின்று, அதாவது சொந்த காலில் நிற்க முடியாமல் மற்ற உறவுகளுடைய உதவியால் பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நீங்கள் உங்கள் சொந்த தொழில், சொந்த வேலை என்கின்ற அமைப்பில் நீங்களே தங்களுடைய ஓன் லெக்கில் நிற்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் 99% தீர்ந்துருச்சுன்றதான் உண்மை. மீதம் 1% விட்டகுறை தொட்டகுறை மாதிரி இருக்கும். அதுவும் இன்னும் சில நாட்களில், குறிப்பாக 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ஆண்டு, இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்தவொன்னே ஒரு நிம்மதி பெருமூச்சு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களிடையே இருக்கும். எதையும் சமாளிக்க முடியும், எதுவும் கை கொடுக்கும் என்கின்ற ஒரு திருப்தியான தன்னம்பிக்கை அமைப்புகள், புத்துணர்ச்சி அமைப்புகள் செயல்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 9-10ஆம் இடங்கள் தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க.
எல்லா நிலைகளிலும் இன்னைக்கு குருச்செவ்வாய் குருமங்கல யோகம்லாம் இன்னைக்கு செயல்படும் என்பதால் கடந்த காலத்தில் வேலை தொழில் அமைப்புகள் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வியாபார பெருமக்களுக்கு உண்மையிலே நல்ல நாள். மனசில் கொஞ்சம் வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் அது சரியில்லை இது சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சம்பாதிக்கத்தான் செய்கிறேன் ஆனால் கையில் 10 காசு நிற்க மாட்டேங்குது, போய்கிட்டே இருக்குது, இப்படி செலவானால் நான் எங்கே சேர்த்து வைக்கிறதுன்ற மாதிரியாக வியாபாரம் தொழில் நல்லாத்தான் நடக்குது, மற்றவைகள் சரியில்லை என்கின்ற அமைப்பு தான் இப்போது மீனராசிக்கார வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. தொழில் முடக்கம்லாம் இன்றைக்கி இருக்காதுங்க. அதே நேரத்தில் மங்கள யோகம் இன்றைக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் கூட ஏதாவது மங்கள செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. பாப்பாவுக்கு வளகாப்பு அல்லது பாப்பாவுக்கே மாப்பிள்ளை பார்க்குறது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு, அல்லது பெண்ணை படிப்பதற்காக தூர இடங்களுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு, பெண்ணோட ஸ்கூல் ஃபீஸே லட்சக்கணக்கில் அந்த காலேஜ் ஃபீஸ் எல்லாம் வருது என்கின்ற மாதிரியாக சுப செலவுகளின் மூலமாக கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு யோக நாளுங்க. அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஐயா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அடுத்தவங்க கிட்ட வேலை சொல்கிறது தான் செய்கிறது தான் பிடிக்கும். அதாவது இவராக சுயமாக எதையும் சிந்திக்கவே மாட்டார். அந்த பொருளை இங்கே எடுத்து வைங்க, இந்த பொருளை இங்கே எடுத்து வைங்க, அந்த பொருளை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வாங்க, இதை கொண்டு போய் இங்கே கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் வேலை ஏவி தான் அதை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறவர். ஒருத்தர் மற்றவங்க சொல்கிறதையே கேட்கவே மாட்டார். சுயமாக அவரே சிந்தித்து வியாபாரமோ தொழிலோ பண்ணி தன் கையே தனக்குதவின்ற மாதிரியாக 100 ரூபா 50 ரூபா சம்பாதிச்சாலும் அதுக்குள்ளேயே இருக்கக்கூடியவர். ஆக வேலையே செய்து கொண்டு அல்லது தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு இருக்கவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்னு கேட்குறார். உண்மையிலேயே நீங்கள் அடுத்தவங்களுடைய கீழே நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் உங்கள் 6ஆம் பாவகம் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்று லக்ன பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய உங்களை குறிக்கக்கூடிய லக்ன பாவகம் வலுத்திருக்குமாயின் உங்களுடைய எதிரியை மற்றவர்களை குறிக்கக்கூடிய 6ஆம் பாவகம் பலவீனமாக இருக்குமாயின் நீங்கள் அடுத்தவர்களுடைய காலுக்கு கீழே அடுத்தவருடைய நிழலில் இருக்கிறத நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. 6ஆம் பாவகம் ஒருத்தருக்கு வளர்த்துருக்கிறாருன்னா அவருக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும். தொழிலில் அப்படி பண்ண முடியாது இப்படி பண்ண முடியாது, எப்போ ஒரு 50,000 சம்பளம் வாங்கினா போரும்பா, இதுக்குள்ளேயே நான் குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிலே இருப்பார். என்றைக்கு ஒருவருக்கு லக்ன பாவகம் வலுத்து 10ஆம் பாவகம் வலுத்து இருக்கிறதோ 1-10 தொடர்புகள் என்ன? 1ஆம் பாவகம் உங்களை குறிக்குது, உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளை குறிக்குது. 10ஆம் பாவகம் தொழிலை குறிக்குது. அப்போ 1-10ஆம் பாவங்கள் வலுத்திருந்தால் அவர் இன்னொருத்தருக்கு கீழே அடிமையாக இருக்கக்கூடியதை விரும்பவே மாட்டார். பெரும்பாலும் ஒரு அடிமை அமைப்புகளை குறிக்கக்கூடியது சனி. சனி எவர் ஒருவருக்கு பாபத்துவமாக இருக்கிறாரோ, சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார், செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார், ராகுவோடு இருக்கிறார், இவர் இந்த பாவத்துவ அமைப்புகளுக்கு விதிவிலக்குன்னு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய குரு தொடர்பு இல்லாமல் இருக்கிறார், சுக்கரனுடைய பார்வை இணைவு போன்றவைகள் இல்லாமல் இருக்கிறார் என்கின்ற நிலைமையில் இதே சனி அவயோகராக வந்து விட்டாலே உங்களுக்கு ஒரு நிலையில் வேலை செய்கிறதே உங்களுக்கு பிடிக்கும். ஜோதிடம்ன்றது ஒரு விதிகளுக்குள்ளே அகப்படுறதில்லை. ஐயா எனக்கு சனி நல்லா தான் இருக்குது, எனக்கு சனி இப்படி இருக்குது, ஆனால் நான் வேலைக்காரனாகவே இருக்கிறேன், எனக்கு தொழில் செய்ய ஆர்வம் இல்லைன்னு அவங்கவுங்க சுயஜாதகத்தில் இதை பொருத்தி பார்த்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது, ஜோதிடம் என்பது ஒரு சிங்கிளான விஷயம் இல்லை, ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய 12 பாவங்களையும் சீர்தூக்கி பார்த்து பொருத்தி பார்த்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால் எவர் ஒருவருடைய லக்னம் பலவீனமாக இருக்கிறதோ அவர் மனம் பலவீனமானவர், மற்றவர்களுடைய உதவி தேவைப்பட்டவர். அந்த லக்னம் பலவீனமாக இருக்கிறவருக்கு எந்த பாவகம் வலுத்திருக்கிறதோ அந்த பாவகத்தின் துணை கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் பாவகம் வலுத்திருக்கா மனைவி கணவன் மூலமாக நல்ல லாபம் இருக்கும். 9ஆம் பாவகம் வளர்த்துருக்கா அப்பா அவருக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருப்பார். 4ஆம் பாவகம் வளர்த்துருப்பா அம்மா கடைசி வரைக்கும் டீச்சர் வேலை பார்த்தாங்க, பென்ஷன் அம்மாவுக்கு அப்புறமும் பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியாக எந்த பாவகம் வலுத்திருக்கிறதோ அந்த பாவகத்தின் துணை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை போகும். இந்த நேயர் கேட்டிருக்கின்ற கேள்வி, மற்றவருக்கு எப்படி அவர் வேலை செய்கிறவராக இருப்பார்? மற்றவர் என்கின்ற அந்த முதலாளி போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது 6ஆம் பாவகம் என்பதால் லக்னத்தை விட லக்னாதிபதியை விட 6ஆம் பாவகமும் 6ஆம் பாவகாதிபதியும் வலுத்து லக்னம் சனியின் தொடர்புகளில் இருக்கும் பொழுது மற்றவருக்கு வேலை செய்து வாழ்நாள் முழுக்க சில பேரை பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் ஒரே அலுவலகத்தில் 40-50 வருஷமாக வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரியானவர்களுக்கு 6ஆம் பாவகம் ஒரு மாதிரியாக வலுத்து லக்னம் சனியின் தொடர்புகள் கொண்டு லக்னாதிபதி பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில் இவர் மற்றவரிடம் வேலை செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதுதான்
உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.